அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். சேகர், உங்க மனைவி சுமித்ராவை இப்போ வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகலாம் என்றார் டாக்டர் பவானி. பெண்கள் செயற்கை முறையில் குழந்தை பேறு பெற சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் பவானி செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனை மயிலாப்பூரில் உள்ளது. அங்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்த சுமித்ராவுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டுவிட்டது. அவள் இப்போது தன் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறாள். அந்த மருத்துவமனையிலிருந்து உடலாலும் மனதாலும் பலவீனமாக இருந்த மனைவி சுமித்ராவை சேகர் கையை பிடித்து மெதுவாக அழைத்து கொண்டு வந்து காரில் அமர வைத்தான். வீட்டை நோக்கி காரை செலுத்தினான். சுமித்ராவின் நினைவலைகள் பின்னோக்கி சென்றன. சுமித்ராவும் சேகரும் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள். கோவையில் பொறியியல் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள். சுமித்ராவின் சொந்த ஊர் ஈரோடு. ஏழ்மையான குடும்பம். அப்பா இல்லை. அழகும் அடக்கமும் இனிமையாய் பேசும் இயல்பும் உடையவள். சேகரின் தந்தை கதிரேசன் கோயம்புத்தூரில் பெரும் செல்வந்தர். சேகர் புத்திசாலி, நன்றாக படிப்பான். அவர்கள் இருவரும் பிஇ இறுதி பரீட்சையில் சிறப்பான முறையில் தேறி சென்னையில் வெவ்வேறு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்து விட்டனர். அவர்கள் நட்பு தொடர்ந்து பின் காதலாக மலர்ந்து விட்டது. 3 வருடம் காதலித்த பிறகு சேகர் தன் தந்தையிடம் தன் காதலை பற்றி சொல்லி சுமித்ராவை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றதும் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. இருவர் வீட்டிலும் பயங்கரமான எதிர்ப்பு. அவர்கள் திருமணம் நண்பர்கள் உதவியுடன் சென்னையில் வடபழனி முருகன் கோவிலில் நடந்தது. இருவரும் பணி செய்வதால் வீடு வாங்க வங்கியில் சிரமமின்றி கடன் கிடைத்தது. வேளச்சேரியில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு பிளாட் வாங்கி அதில் குடியேறிவிட்டனர். இல்லற வாழ்க்கை இன்பத்தில் இருவரும் திளைத்திருந்தனர். குழந்தை இல்லையே என்னும் ஒரு குறையை தவிர வேறு எந்த குறையும் அவர்களுக்கு இல்லை. 5 வருடம் முடிவதற்குள் வீட்டுக்கடனை அடைத்து வீட்டுக்கடன் இல்லாமல் நிம்மதியாய் வாழத் தொடங்கினார்கள். இன்பமோ துன்பமோ நிரந்தரமாய் இருக்காது என்பது வாழ்க்கையின் நியதி இல்லையா? சேகர் வேலை பார்த்து வந்த நிறுவனத்தில் ஆட்குறைப்பு காரணம் காட்டி அவனை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்கள். 3 மாதம் வேலை தேடியும் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. அவன் மன அழுத்தத்தில் தத்தளித்தான். சுமித்ரா தான் அவனுக்கு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை கூறினாள். சேகர், கவலைப்படாதீங்க, நீங்களே ஒரு கம்பெனியை ஆரம்பிங்க. என் நகைகளை உங்களுக்கு தருகிறேன். உங்ககிட்ட கல்வி இருக்கிறது, திறமை இருக்கிறது. என் வருமானத்தை வைத்துக்கொண்டு குடும்பத்தை நடத்தலாம் என்று ஆறுதல் கூறினாள். சேகருக்கு கண்ணில் நீர் பொங்கியது. அவள் கையை பிடித்து கொண்டு, என் நிலைமையை பற்றி நன்றாக தெரிந்தும் என் அப்பா எந்த உதவியும் செய்யாமல் என்னிடம் பேசாமல் இருக்கிறார். உன்னிடம் தன்னம்பிக்கை அதிகம் இருக்கிறது. உன் வார்த்தைகளும் எனக்கு அதிக தன்னம்பிக்கையை தருகின்றன. நீ என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நீ சொல்றபடியே செய்கிறேன் என்று நெகிழ்ந்து சொன்னான் சேகர். என்னுடைய பலமே தன்னம்பிக்கைதான். வாழ்க்கையில் உண்டாகும் பெரும் துன்பங்களை கடக்க அந்த தன்னம்பிக்கையே துணையாயிருக்கும் என்றாள் சுமித்ரா. அவள் கூறியபடி சேகர் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தை ஆரம்பித்தான். அமெரிக்காவில் உள்ள நிறுவனத்திற்காக சில வேலைகளை இங்கே செய்து கொடுக்க ஆரம்பித்தான். நல்ல வருமானம் கிடைத்தது. முதல் வருட முடிவிலேயே லாபம் ஈட்ட முடிந்தது. அடமானம் வைத்த நகைகளை மீட்டு அவளிடம் திருப்பி தந்தான். ஒரு நாள் சுமித்ரா பல்பொருள் அங்காடியில் ஹமாம் சோப் தேடிக்கொண்டிருக்கும் போது எதிர்ப்புறம் வந்த ஒரு பெண்மணியின் மேல் மோதிக்கொண்டு சாரி என்றாள். அந்த மோதல் அவள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது அப்போது அவளுக்கு தெரியாது. அந்த பெண்மணிக்கு வயது சுமார் 50 இருக்கும். சிரித்த முகம், கனிவான பார்வை. நான் டாக்டர் பவானி, கைனகாலஜிஸ்ட். வேளச்சேரியில் மருத்துவமனை வைத்திருக்கிறேன் என்று அறிமுகம் செய்து கொண்டார். கைனகாலஜிஸ்டா? மகப்பேறு மருத்துவர் தானே என்றாள் சுமித்ரா. ஆமாம். உங்களுக்கு குழந்தை இருக்கிறதா? டாக்டர் நட்புடன் கேட்டார். இதுவரை இல்லை டாக்டர். கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகிறது? 7 வருடம் ஆகிவிட்டது. நீங்கள் ஏன் செயற்கை முறையில் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது? என்னுடைய மருத்துவமனைக்கு வாங்களேன் என்று தன் ஹேண்ட்பேக்கிலிருந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து அவளிடம் கொடுத்தாள்.
வரேன் டாக்டர் என்று சுமித்ரா விடை பெற்றாள். அன்று இரவு சேகரனிடம் அதை பற்றி விவாதித்தாள். நானும் நிறைய டாக்டர்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு இதுவரை குழந்தைக்காக செயற்கை முறையில் சிகிச்சை பெற வேண்டும் என்று தோணவில்லை. டாக்டர் பவானி சொன்னதும் தான் எனக்கு அவங்க சொல்றபடி செய்யலாம்னு தோணுது. சுமித்ரா, நாம் இருவரும் கடவுள் அருளினால் கை நிறைய சம்பாதிக்கிறோம். எந்த பெண்ணுக்குமே கல்யாணமாகி குழந்தை பெற்றுக்கொள்வதில் ஆசை இருக்கும். பவானி டாக்டர் மருத்துவமனையில் நீ சிகிச்சை எடுத்துக்கோ. பணம் போனால் பரவாயில்லை, நமக்கு குழந்தை முக்கியம் என்றான் சேகர் அன்புடன். சுமித்ராவும் மருத்துவமனைக்கு சென்று டாக்டர் பவானியை பார்த்தாள். அவள் முன்பு எடுத்திருந்த மருத்துவ ரிப்போர்ட்டுகளை காண்பித்தாள். எல்லாவற்றையும் பார்த்த டாக்டர், விந்து வீரியமின்மை காரணமாக குழந்தை பேரில்லாதவர்களுக்கு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும். ஊசி மூலம் ஒரு விந்துவை நேரடியாக ஒரு கருமுட்டையில் செலுத்தப்படும் தொழில்நுட்பம் செயற்கை முறையில் கருத்தரித்தலில் ஒரு வகையானதாகும். எங்கள் மருத்துவமனையில் அந்த முறையில்தான் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உனக்கும் அந்த சிகிச்சை தான் தேவைப்படுகிறது என்றார் டாக்டர் பவானி. டாக்டர் பவானி கூறியபடி சுமித்ரா அங்கு குழந்தை பெற சிகிச்சை எடுத்துக்கொண்டாள். சுமித்ராவின் துரதிர்ஷ்டம் முதல் முயற்சி கருச்சிதைவில் முடிந்தது. காரை நிறுத்தி, என்ன பலமான யோசனையோ, வீடு வந்துவிட்டது என்ற சேகரின் குரலை கேட்ட பிறகே கனவுலகத்திலிருந்து விழித்து கொண்டு ஒன்றும் இல்லைங்க என்றாள். சுமித்ரா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கி வருகிறேன். நான் சோகமாய் இருக்கேன், என்னை விட்டு போகாதீங்க. சுமித்ரா விம்மி விம்மி அழுதாள். செல்லமே, அழாதே, பணம் செலவானால் பரவாயில்லை, மறுபடியும் முயற்சி செய்யலாம், குழந்தை நமக்கு நிச்சயம் உண்டு என்று அவள் தோளில் தட்டி சேகர் ஆறுதல் சொன்னான். அவள் பார்க்காத வண்ணம் தன் வெளியோரத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டான் சேகர். சுமித்ரா கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் சிகிச்சையை தொடர்ந்தாள். அன்று அவள் மருத்துவமனைக்கு போக வேண்டும். சேகருக்காக காத்திருந்தாள். அப்போது மாலை சுமார் 6 மணி இருக்கும். அவள் அலைபேசி சினுங்கியது. அவள் போனை எடுத்து காதில் வைத்தாள். விஷயத்தை கேட்டு அதிர்ந்தாள். அது போலீஸ் கமிஷனரிடமிருந்து வந்த போன். அவள் கணவன் காரில் போகும்போது முன்னால் சென்ற லாரியின் மேல் மோதி விபத்து நடந்த இடத்திலேயே மரணம் அடைந்தார் என்று அறிந்ததும் அழுது கொண்டே விபத்து நடந்த இடத்துக்கு ஓடினாள் சுமித்ரா. எல்லாம் முடிந்துவிட்டது. அவன் ஆத்மா அவன் உடலை விட்டு நீங்கிவிட்டது. இறந்த உடலை பார்த்து கோவென்று கதறி அழுதாள். அவள் அலுவலகத்தில் உடன் பணி செய்பவர்கள் அவளுக்கு உதவி செய்ய கணவனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை முடித்தாள். அவள் மாமனார் கதிரேசன் எந்த உதவியும் செய்யவில்லை. இறந்த மகனின் உடலை கடைசியாய் வந்து பார்க்கவும் இல்லை. அதை அவள் பொருட்படுத்தவில்லை. கணவனின் மறைவு அவள் எதிர்பாராதது. அவன் இழப்பு அவள் நெஞ்சில் இடி விழுந்தது போல் இருந்தது. ஆனால் அதற்காக அவள் சும்மா உட்கார்ந்து விடவில்லை. என்னதான் அழுதாலும் உருகினாலும் மாண்டவர் திரும்ப வந்துவிடப் போகிறானா என்னும் யதார்த்தத்தை உணர்ந்து தான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்பதை புரிந்து கொண்டு செய்ய வேண்டியதில் கவனம் செலுத்தினாள் சுமித்ரா. அந்த விபத்துக்கு காரணமாயிருந்த லாரி கம்பெனி மீது நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடுத்தாள். இறப்பு சான்றிதழ் வாங்குவது, வங்கியில் இறந்த கணவர் பெயரை நீக்குவது, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு விண்ணப்பம் கொடுப்பது என்று சுமார் 2 மாதம் ஓடிவிட்டது. அதீத மும்மரத்தில் மருத்துவமனைக்கு போவதை மறந்துவிட்டாள் என்றே சொல்லலாம். அவள் அலைபேசி சினுங்கியது. டாக்டர் பவானிதான் ஃபோன் பண்ணியிருக்கிறாள். என்னம்மா, மருத்துவமனையை மறந்துட்டியா? என்னைக்கு வர்ற? சுமித்ரா யோசித்தாள். சேகர் அவளுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டான். அவன் இப்போது இல்லை. அவனுடைய ஆசை தனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்பினாள். நாளைக்கு வருகிறேன் டாக்டர் என்றாள். அடுத்த நாளே மருத்துவமனைக்கு போய் டாக்டர் பவானியை பார்த்தாள். உன் கணவனிடமிருந்து சேகரித்த விந்தணுக்கள் பத்திரமாய் இருக்கிறது. இன்றே சிகிச்சையை ஆரம்பிக்கலாம் என்று டாக்டர் பவானி கனிவோடு கூறினாள். சுமித்ராவும் தேவையான போது அலுவலகத்துக்கு விடுப்பு போட்டுவிட்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டாள். டாக்டர் பவானியின் முயற்சிக்கு பலன் கிடைத்தது. பவானி கைராசி டாக்டர் ஆயிற்றே.
ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு, கங்க்ராஸ் சுமித்ரா, பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு, நீங்க அம்மா ஆக போறீங்க என்று டாக்டர் சொன்னபோது அவளால் நம்ப முடியவில்லை. நிஜமாகவே அவர் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். மிக்க நன்றி டாக்டர், எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நான் காரணம் இல்லை, எல்லாம் கடவுளின் செயல்தான். அவருக்கு நன்றியை சொல் என்றார் டாக்டர் பவானி. மாதங்கள் ஓடின. அவள் பிரசவிக்கும் நேரம் வந்துவிட்டது. அன்றுதான் சேகரின் நினைவு தினம். அன்றோடு அவன் இறந்தும் ஓராண்டு முடிய போகிறது. காலை 10 மணிக்கு சுமித்ராவுக்கு இரட்டை குழந்தை பிறந்தது. சொர்ண விக்ரம் போல் ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அவள் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினாள். 2 நஞ்சுக்கொடி இருந்ததால் இரட்டை குழந்தை பிரசவம் சுமூகமாக ஆகிவிட்டது. தாயும் சேயும் நலம் என்றார் டாக்டர் பவானி. அன்று மருத்துவமனை முழுவதும் இந்த விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டது. கணவன் இறந்து 1 வருடம் கழித்து குழந்தை பிறக்கிறது. இதை அந்த காலத்தில் யாரும் நினைத்து பார்க்க முடியாது. எல்லாவற்றுக்கும் நவீன மருத்துவ சிகிச்சை முறைதான் காரணம் என்று பேசிக்கொண்டார்கள். பத்திரிகை நிருபர்கள் வந்து சுமித்ராவை பேட்டி எடுத்து சென்றார்கள். சுமித்ரா தனக்கு இரட்டை குழந்தை பிறந்ததில் அளவு கடந்த சந்தோஷம் கொண்டாள். சேகரை நினைவு கூர்ந்தாள். அவன் நினைவு நாள் அன்றே குழந்தை பிறந்த வாழ்க்கையின் விசித்திரத்தை நினைக்க நினைக்க அவளுக்கு வியப்பு உண்டாயிற்று. மறுநாள் சுமித்ராவை பற்றிய செய்தி எல்லா தினசரி செய்தித்தாளிலும் வந்திருந்தது. மாமனார் கதிரேசன் வீட்டில் செய்தித்தாள் வந்து விழுந்தபோது அவர் பூஜை அறையில் இருந்தார். வயசு 70 தொட்டுவிட்டதாலோ என்னவோ, சமீப காலமா அவர் பக்தி மார்க்கத்தில் மூழ்கிவிட்டார். பூஜை முடிந்த பிறகு செய்தித்தாளை படிக்க ஆரம்பித்த கதிரேசனுக்கு தூக்கி வாரி போட்டது. இறந்த கணவரின் உயிரணுவால் இரட்டை குழந்தை என்ற செய்தியை அவரால் நம்ப முடியல. ஒரு முறைக்கு 2 முறை அந்த செய்தியை படித்தார். சமையலறையில் வேலையாயிருந்த தன் மனைவியை கூப்பிட்டு, சிவகாமி, நம்ம சேகருக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்கான். ஆம்பளை பிள்ளை 1, பொண்ணு 1. அது எப்படிங்க முடியும்? நேத்தோட சேகர் இருந்து 1 வருஷம் முடிஞ்சு போச்சே என்றாள் சிவகாமி திகைப்புடன். அடி அசடே, சேமிச்சு வச்ச அவனுடைய விந்தணுவின் மூலம் செயற்கை மருத்துவ முறையில் இரட்டை குழந்தை பிறந்திருக்குன்னு செய்தித்தாளிலே போட்டிருக்கே. எப்படி பிறந்தா என்ன? குழந்தை பிறந்தாச்சு இல்லையா? அதுதானே வேண்டும். எனக்கு வாரிசு இல்லையேன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். 50 கோடிக்கு மேலே சொத்து இருக்கு. வாரிசு இல்லைன்னா அது யாருக்காவது தர்மத்துக்கு போகும். வா, நாம் உடனே மருத்துவமனைக்கு போய் ஆம்பளை குழந்தையை வாங்கிட்டு வந்து வளர்க்கலாம். உடனே கிளம்பு. இதுவும் கடந்து போகும் என்று சரியாக தான் சொல்லியிருக்கிறார்கள். மகனை வெறுத்த நீங்க இப்போ மனசு மாறினதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சரி, நான் போய் கேட்டா அவ குழந்தையை கொடுப்பாளா? மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? நான் கில்லாடி, அதோட பலசாலி. அவ எப்படி குழந்தையை கொடுக்காம இருக்க முடியும்? அதையும் பார்க்கலாம். இருவரும் ஒரு காரில் கிளம்பி மருத்துவமனைக்கு வந்தார்கள். குழந்தை நலமா என்று கேட்டுக்கொண்டே சுமித்ரா இருந்த அறைக்குள் நுழைந்த தன் மாமனார் மாமியாரை பார்த்து சுமித்ரா திகைத்தாள். கட்டிலில் படுத்திருந்தவள் எழுந்து உட்கார்ந்து வாங்க என்று அழைத்தாள். நீ எப்படிமா இருக்க என்று கேட்ட சிவகாமி 2 குழந்தைகளில் செக்க செவேலென்று முகம் இருந்த குழந்தையை பார்த்து, அப்படியே நம்ம சேகர் சாயல் இருக்குங்க என்றாள். எங்களை பார்த்து நீ ஆச்சரியப்பட்டிருப்பாய். இரட்டை குழந்தை பிறந்த செய்தியை கேட்டு ஓடி வருவோம். உன்னால 2 குழந்தையை சமாளிக்க முடியாது. ஆம்பளை பையனை என்னிடம் கொடுத்துவிடு. என் சொத்துக்கு இவன்தான் வாரிசு என்று கதிரேசன் குழந்தையை எடுக்க போனார். சுமித்ரா அதை தடுத்தாள். வேண்டாம், எடுக்காதீங்க. குழந்தையை தர எனக்கு சம்மதம் இல்லை. உங்களுக்கு அப்படி கேட்க உரிமையும் இல்லை. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? எனக்கு பேரன்கிட்ட இல்லாத உரிமையா என்று கர்ஜித்தார். சிங்கம் மாதிரி கர்ஜித்தால் நான் பயப்படுவேன்னு நினைச்சிங்களா? கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு கேட்டு முதல் முறையா வீட்டுக்கு வலது காலை எடுத்து நுழைந்த போது நாயை துரத்துற மாதிரி எங்களை வீட்டை விட்டு வெளியேற்றினீங்க. அப்போ நீ வேற ஜாதி என்று சொல்லிவிட்டு இப்போ வந்து என் பேரன் என்று உரிமை கொண்டாடுவது எந்த விதத்தில் நியாயம்? பேசாம வந்த வழியே திரும்பி போங்க. எனக்கு 50 கோடி சொத்து இருக்கு. அதுக்கு வாரிசு வேணாமா? இவனுக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சிடுறேன். நாங்கள் இவனை எடுத்துட்டு போறோம். உனக்கு தான் இன்னொரு குழந்தை இருக்கிறதே, அது போதாதா?
மேலும் நீ எப்படி ஒண்டியாய் இரட்டை குழந்தைகளை சமாளிப்பாய்? என்னிடம் தன்னம்பிக்கை இருக்கிறது. தன்னம்பிக்கை என்னும் நதியில்தான் வாழ்க்கை என்னும் படகு ஓடுகிறது. நீங்க என் கணவருக்கு வேலை போன போது உதவி செய்யல, அவர் உயிர் போன போதும் எட்டி கூட பார்க்கல. இப்போ மட்டும் வந்துட்டீங்க. எனக்கு வயசாயிடுச்சு, அதனால ஞானம் வந்திருக்கு. வயசாச்சுன்னா பக்குவம் வருங்கிறது உனக்கு தெரியாதா என்று கூறி கிண்டலாக சிரித்தார். அப்போது வழக்கறிஞர் அலுவலகத்திலிருந்து வந்த ஒருவர் அவள் கையில் ஒரு கவரை கொடுத்துவிட்டு நகர்ந்தார். சுமித்ரா அதை பிரித்து பார்த்தாள். லாரி கம்பெனியிலிருந்து நஷ்டஈடு காசோலை 30 லட்சம் அவள் பெயரில் வந்திருந்தது. அவள் முகமலர்ச்சி உள்ளத்தின் உவகையை காட்டியது. சுமித்ரா தன் மாமனாரிடம் செத்தும் கொடுத்தான் சீதக்காதி போல என் கணவர் இறந்தும் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை கொடுத்து விட்டார். என்னிடம் குழந்தைகளை வளர்க்க போதுமான பணம் இருக்கிறது என்றாள். கதிரேசன் மீண்டும் குழந்தையை எடுக்கப் போனார். குழந்தை கையையும் காலையும் ஆட்டி அழுதது. குழந்தைக்கே உங்களிடம் வர விருப்பமில்லை. தயவு செய்து எங்களை தொந்தரவு செய்யாமல் இப்போது இங்கிருந்து போய்விடுங்கள். இரு கை கூப்பினாள் சுமித்ரா. வாங்க போகலாம். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு என்கிற பழமொழி போல் இப்போ அவளுக்கு நேரம். இதுக்கு மேல பேச்சு கேட்டுட்டு இங்கே நிற்க வேண்டாம் என்ற சிவகாமி அறையை விட்டு நகர்ந்தாள். கதிரேசனும் குத்து சண்டையில் தோற்ற பயில்வான் நடந்து போவது போல் தளர்ந்த நடையில் அவள் பின்னால் போனார். அப்போது ஆம்பளப்புள்ள அழ ஆரம்பித்தது. பசிக்காகத்தான் அழுகிறது என்பதை உணர்ந்த சுமித்ரா குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டு பாலூட்டத் தொடங்கினாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.